Hi friends, welcome to Agathya Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, கர்நாடகா ஸ்பெஷல் செட் தோசை. நல்ல மெதுன்னு பஞ்சு மாதிரி நல்ல சாஃப்ட்டா சூப்பரா இருக்குங்க. அது கூடவே சூப்பரான காம்பினேஷனா நம்ம சென்னை ஸ்பெஷல் வடகரி. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷா சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கற மாதிரி இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு செட் தோசை பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 டம்ளர் அளவுக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கலாங்க. நான் வந்து 5020 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அரிசி வந்து எடுத்துர்க்கேன். அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இது கூட நம்ம வேறு எந்த அரிசி சேர்க்க தேவையில்லைங்க, இட்லி அரிசி மட்டும் சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறி இருக்குது. உளுந்து அரிசி எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது கூட அரைக்கும் போது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து வெள்ளை அவல் வந்து எடுத்துருக்கேங்க. அதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றி அலாசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்ச் சேர்த்துட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டு இல்லாமல் ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்து மாவு சூடாகாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட 2வது பேட்ச் சேர்க்கும்போது நம்ம ஊற வச்சுருந்த அவளு இது கூட சேர்த்துடலாம். நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கனால அதோடவே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 பேட்சாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குமில்லங்க, அந்த தண்ணி வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் தண்ணி இருந்தால் அதுவும் கூட ஒரு 1 டம்ளர் 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாங்க. மாவு பாருங்கள், தோசை பதத்தை விட கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கணும். இப்போ தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா புளிக்கட்டும். கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மணி நேரம் புளிச்சா போதுங்க. அடுத்து நம்ம வடகரி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. ஆல்ரெடி 1 ஹவர் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அதை தண்ணி வடித்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அது கூட ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு தனியாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம வடை செய்வோம் இல்லைங்க, அதே மெத்தட் தான். நல்லா கலந்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எப்பவும் போல் நம்ம போடுவோம் இல்லைங்க, சின்ன பீசஸாக போட்டு எடுத்துக்கலாம். பக்கோடா சைஸ்க்கு சிறுசாக போட்டுட்டு நல்லா வந்து பொரிய விட்டுடலாம். நல்லா வந்து கொதிக்கணுங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு இந்த கொதியெல்லாம் கொஞ்சம் அடங்கிருச்சுனாலே தெரியும். நல்லா வெந்திருக்கும். கலரு கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு இதை எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம கையிலேயும் கூட ஊற்றி விட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடல்பாசி, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிடலாங்க. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பல்லரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருகாப்பில் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாங்க. தக்காளி நல்லா மசியணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக வந்து புதினா தழை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க.
இதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி இது கூட சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போயிடும். பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிக்க விட்டுக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தூளை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாவும் நல்லா மேலே வந்துருச்சு. கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ணால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கலக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான நல்ல வாசம், கலக்கும் போதே நல்லா வாசம் வருது. டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளோட வடைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வடைக்கறி வந்து தோசைக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மெத்தடில் வடைக்கறி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருச்சு. ஒரு 6 ஹவர்ஸ்லேயே வந்து நல்லா புளிச்சு வந்துடும். இது சம்மர் டைம்னால இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலெல்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் கலர் தான் செட் தோசை தருவாங்க. நம்ம விருப்பப்பட்டோம்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு அப்புறமா நம்ம தோசை ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க மாவு. இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு விட்டுட்டு ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக அப்படியே தோசை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், தோசை நல்லா வந்து வெந்துருச்சு. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். தோசை அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பஞ்சுமாக இருந்துச்சு. இது கூடவே வடைக்கறி வச்சு சாப்பிட்றப்ப சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சு. வடைக்கறி கூட சப்பாத்தி எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.